ஜெர்மனியின் வைபர்ஸ்ப்ரூன் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இரவு நேரத்தில் திடீரென பலருக்கு கடுமையான உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனால் அங்கு பெரும் குழப்ப நிலையும் அவசர நிலையும் உருவாகியது. புதன்கிழமை நள்ளிரவில் இந்த ஹோட்டலில் தங்கியிருந்த 31 விருந்தினர்களுக்கு திடீரென கடுமையான குமட்டல், வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி தொல்லை ஏற்பட்டது. இதனை அடுத்து நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அவசரகால கட்டுப்பாட்டு மையம் உடனடியாக பெரும் விபத்து போன்று பெரிய அளவில் மீட்பு பணிகளை முன்னெடுத்தது. மருத்துவர்கள் மற்றும் அவசர ஊர்தி பணியாளர்கள் உடனடியாக ஹோட்டலுக்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் பரிசோதித்தனர். சிலருக்கு நீர்சத்து குறைபாட்டை தவிர்க்க நரம்பு வலி ஊசிகள் மூலம் செலுத்தப்பட்டன. பாதிக்கப்பட்ட யாருக்கும் தீவிர பாதிப்பு இல்லை என்றும் அறிகுறிகள் மிதமானதாகவே இருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவித்தன. இருப்பினும் அங்கு கடுமையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஜெர்மனியின் எளிதில் பரவக்கூடிய நோரோ வைரஸ் தொற்றாக இருக்கலாம் என்று மருத்துவ குழுவினர் ஆரம்பத்தில் சந்தேகித்தனர். இது வயிறு மற்றும் குடல் தொடர்பான தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடியது. பயணக்குழுக்களில் வந்த ஒருவர் மூலம் இந்த வைரஸ் தொற்றை ஹோட்டலுக்குள் பரவி இருக்கலாம் என்று மூத்த அவசரகால மருத்துவர் தனது சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். தொற்றுக்கான உண்மையான காரணம் என்ன என்பதனை உறுதிப்படுத்த பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. பரிசோதனை முடிவுகள் வந்த பின்னர் முழு விவரங்கள் வெளியாகும்.